அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்கி அவங்கள மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்காரு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். மரியாதைக்குரிய காட்டுமன்னார் கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் சட்டசபையில் ஒரு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கைன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்கு வசதியாக, ஏதுவாக, விரைவாக சென்று மக்களிடத்தில் குறைகளை கேட்பதற்கு சில எளிய பின்னணி கொண்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் இல்லை. அதனால் தமிழக அரசு கருணை இல்லத்தோடு, தாயுள்ளத்தோடு இந்த கார் வழங்கினா நாங்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையை உடனடியாக தாயுள்ளம் கொண்ட தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றுவதாக சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்காரு. திரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு கவிதை சொன்னார். மலை கொடுக்கும் கொடையோ 1 மாதம், வயல் கொடுக்கும் கொடையோ 3 மாதம், பசு கொடுக்கும் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் எங்கள் தலைவருக்கு 4 மாதம், 4 மாதம், ஒவ்வொரு நாளும் மாதமா. அந்த அளவுக்கு தாயுள்ளம் படைச்சவரான். தாயுள்ளம் படைச்சதுனால தான் இன்னைக்கு தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஓட்டுநர் வைத்துக்கொண்டு அந்த ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய் சம்பளம், அந்த அலுவலக பணிக்கு ஒரு உதவியாளர் அவருக்கு சம்பளம், 75,000 ரூபா காருடைய மெயின்டெனன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயை காருக்கான மெயின்டெனன்ஸாகவும் புதிய காரும் கொடுத்துருக்காரு. இதற்கு மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் எந்திரிச்சு, கார் தான் கொடுக்குறீங்க, அதை கொஞ்சம் இன்னோவா காராக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த கார் கொடுப்பது சரியானதா? சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைந்து மக்கள் பணி ஆற்றுவதற்கான கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு தான் இந்த காணொலி. அது குறித்து தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக சட்டசபையில் விதி 110 கீழ் தமிழக முதலமைச்சர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்குவதாக அறிவித்தார். ஒட்டுமொத்தமான தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சில கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தட்டி அதை வரவேற்று கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சாங்க. நன்றி முதல்வர்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இப்படிதான் அவங்க பண்ணாங்க. ஆனா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மண் குடிசை மாடம் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா வரும். அவங்க பாடி கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு பாட்டு பாடினாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, குறிப்பிட்ட கட்சியை கொடுக்கல, குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கார் கொடுத்ததை கொண்டாடுறாங்க. தமிழக சட்டமன்றத்தில் எளிய பின்னணி கொண்ட சில சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதனாலையும் அவங்கக்கிட்ட கார் இல்லாதனாலையும் தமிழக அரசு இந்த காரை கொடுத்து அவங்கள மக்கள் பணி ஆற்றுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் 108 தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆப்போசிட்லேயும் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ஆப்போசிட்டில் 126 பேர் மேலே இருக்காங்க. 108 சட்டமன்ற உறுப்பினர்களில் நிறைய பேருக்கு கார் இல்லை, எதிர்புறமும் இருக்கக்கூடிய பல பேருக்கு கார் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கார் கேட்குறாரு. கார் கேட்கக்கூடிய ஜோதிமணி கிட்ட கார் இருக்கா? கார் இல்லைன்னு சொல்லி தான் கேட்குறாரு. 2012 எட்டியோஸ் கார் வைத்திருப்பதாக அஃபிடேவிட்டில் சொன்னது அவ்வளவு. எட்டியோஸ் கார் வைத்திருப்பதாக அவர் அஃபிடேவிட்டில் கொடுத்துருக்காரு. 50 லட்சம் ரூபா சொத்து மதிப்பாக காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட வங்கியிலையும் இருப்பு காட்டியிருக்காரு, நகை காட்டியிருக்காரு. அப்போ 50 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு காட்டியிருக்கிற, சொந்தமாக இட்டியோஸ் கார் வைத்திருக்கிறேன்னு காட்டியிருக்கக்கூடிய ஜோதிமணி எதுக்காக கார் கேட்குறாரு? கார் கொடுக்குற முடிவு பண்ணிட்டீங்க, அதை கொஞ்சம் இன்னோவாவாக கொடுங்க அப்படின்னு சொல்கிற மொடக்குறிச்சி சண்முகம் ஏற்கனவே இன்னோவா கார் 2 பென்ஸ் கார் வச்சுருக்காரு. இன்னோவாவும் பென்ஸும் வச்சுருக்கிற மொடக்குறிச்சி சண்முகத்துக்கு எதுக்கு இன்னொரு காரு? சரி, தாவேக்கோட சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கார் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கார் வைத்திருக்க சட்டமன்ற தாவேக்கா உறுப்பினர் மட்டும் சொல்கிறது, கார் வைத்திருக்கிற உறுப்பினர்கள் மட்டும் 31 பேர்.
2 கார் வச்சுக்கிற உறுப்பினர்கள் 41 பேர், 5 கார் வச்சுக்கிற உறுப்பினர்கள் 5 பேர். அதுவும் சாதாரண கார் கிடையாது, எல்லாமே ஃபார்ச்சுனரு, BMW, ஃபோர்டு என்டவரு, அப்புறம் வந்து இன்னோவா கிறிஸ்டா, இப்படி எல்லாமே வந்து ஆடி, பென்ஸு, BMW இப்படின்னு சொல்லி ஹை லெவல் இருக்கக்கூடிய கார்களை, லக்ஸுரி கார்களை வச்சுருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு சட்டசபையில், அதாவது அஃபிடேவிட்டில் கொடுத்ததில் அதிக கார்கள் வச்சுருக்கிற நபர் நம்ம வண்டல் பிரபு, ட்ரோன் பிரபு, TK பிரபு. ஃபார்ச்சுனர் காரு 1, எக்ஸ்யூவி மாருதி எக்ஸ்யூவி 1, ஸ்கார்பியோ வேகனார் 1, ஆடி காரு, குர்கான் ஒரு காரு, i20 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 கார்களை அவர் காட்டியிருக்காரு அஃபிடேவிட்டில் காட்டாமல் விட்ட பல கார் இருக்குது, அது ஒரு விஷயம். அப்புறம் கவுண்டம்பாளையம் கனிமொழி கிட்டத்தட்ட 7 கார் காட்டியிருக்காங்க. மஹிந்திரா மொராசா, அப்புறம் தார் ஜீப்பு, ஈச்சரு, மாருதி எர்டிகா, தார் ஜீப்பு, XUV 700, அர்பன் குரூசர், ஃபார்ச்சுனர், அப்புறம் டாடா மோட்டார் சிவி பிக்கப்பு, நிறைய கார்லாம் வச்சுருக்காங்க. 7 காரு. அப்புறம் வேலூர் வினோத் கண்ணன், அவர்கிட்ட MG ஹெக்டரு, MG வின்சரு, மாருதி ஸ்விஃப்ட்டு, மஹிந்திரா பொலேரோ, டாடா ஏஸு அப்படின்னு பல்வேறு கார் வச்சுருக்காரு. அதுக்கெல்லாம் வெளிக்கொண்டு அப்புறம் ஃபார்ச்சுனர்லாம் வச்சுருக்காப்புல. பெரம்பூர் ஜோசப் விஜய், அவர் எத்தனை கார் இருக்குன்னு நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10 காருக்கு மேலே அவர் வச்சுருக்காரு. BMW, டொயோட்டோ லக்ஸஸு, டொயோட்டோ வெல்ஃபேரு, BMW 17, மாருதி ஸ்விஃப்ட்டுன்னு சொல்லி பல கார் வச்சுருக்காரு. அப்புறம் திருப்பதி, அவர்கிட்ட கிட்டத்தட்ட 5 கார் இருக்குது. இன்னோவா ஹைக்ராஸ், மஹிந்திரா பொலேரோ, கிரெட்டா அப்படின்னு சொல்லி பல கார் வச்சுருக்காரு. அப்புறம் உத்திரமேரூர் முனிரத்னம், இவர்கிட்டையும் கிட்டத்தட்ட 4 கார் இருக்குது. சிறுவைகுண்டம் சரவண கிட்டத்தட்ட 4 கார் வச்சுருக்காரு. இப்படி தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்ட்ட 10 காரு, 5 காரு, 4 கார் இருக்குது. இப்போ தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 234 சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் கொடுத்துருக்காரு, அப்படி தானே? அப்போ ஏற்கனவே உள்ள காரெல்லாம் தமிழக அரசு வாங்கிக்குமா? ஏற்கனவே இவங்கெல்லாம் கார் வச்சுருக்காங்களே, கார் வச்சுருக்கவங்களுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசு கார் கொடுக்குது? காரே இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு கார் கொடுக்குது அப்படின்னா சரி, அது வந்து பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கலாம். நீங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க. விவசாய கடனை தள்ளுபடி போது என்ன சொல்கிறீங்க? முதல்ல 50,000 5 ஏக்கருக்கு கீழே வாங்கியிருந்தால் முழுமையும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தால் 50 விழுக்காடு தள்ளுபடின்றீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஏக்கருக்கு உள்ள 50,000க்கு வாங்கியிருந்தால் முழுமையும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு உள்ள 75,000 வாங்கியிருந்தால் 30,000 தள்ளுபடின்றீங்க. திருப்பி மறு ஆய்வுலாம் பண்ணி 50,000 வாங்கியிருந்தால் முழுமையாக தள்ளுபடி, 75,000 to 1 வாங்கியிருந்தால் 75,000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தால் 30,000 தள்ளுபடி. அப்போது ஒரு கிரைட்டீரியா வைக்கிறீங்க. எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ண முடியாது, யாருக்கு உண்மையிலே அது போய் சேரணுமோ அப்படி சேரணுங்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வரதா சொல்கிறீங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தா அதிகபட்ச விவசாய கடன் 2.5 லட்ச ரூபா தான். 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த விவசாயம் வாங்குறது? 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. அந்த 1 லட்சத்துக்கு மேலே இல்லை 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கக்கூடிய கடன் வாங்குற விவசாயி யாரும் கோட்டை வீடு கட்ட போகிறதில்ல, மாடி வீடு கட்ட போகிறதில்ல, யாரும் BMWவில் போல. விவசாயம் செய்ய கடன் வாங்க 2 லட்ச ரூபா வாங்கி என்னத்தை வாங்க முடியும்? உரம் மூட வாங்கினா முடிஞ்சு போச்சு கதை. தண்ணியை பல பேர் வந்து காசு கொடுத்து வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வாங்கினா முடிஞ்சு போச்சு கதை. அது நஷ்டமும் ஏற்படுது. அப்போ 2 லட்சம் வாங்கினா கூட 35,000 தான் தள்ளுபடிங்கிறது அப்பட்டமான விவசாயியோட வயிற்றடிப்பது. ஆனால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறீங்க. 50,000 வாங்கியிருந்தா முழுமையாக தள்ளுபடி, 75 to 1 வாங்கியிருந்தா 75,000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடி. அப்போது இதில் படிநிலையில் உருவாக்குறீங்க. அப்படித்தானே நீங்கள் படிநிலையை உருவாக்கி எம்எல்ஏக்கு கார் கொடுத்துருக்கணும். கார் வச்சுக்க எம்எல்ஏக்கு எதுக்கு காரு? இதில் தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர்களில் சில பேர் காரே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் காரே இல்லையா? உண்மையில் ஆலந்தூர் ஹரிஸ் காரே இல்லையாம்மா, அரக்கோணம் காந்திராஜ் காரே இல்லையாம்மா, ஆவடி ரமேஷ்குமார் காரே இல்லையாம்மா, சிந்து குடியாத்தம் கார் இல்லையாம்மா, கேவி குப்பம் தென்றல்குமார் காரே இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தார்ல ஒரு பீஸு, அந்த பீஸ் இது. கொளத்தூர் VS பாபு, கந்துவட்டி பாபுன்னு கொளத்தூரில் பேர் இருந்தாளுக்கு. விளக்கு வச்சோம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தார்ல, அந்த VS பாபுக்கு கந்துவட்டி பாபுன்னு பேர். கந்துவட்டி கொடுக்குற ஒரு ஆளுக்கு கார் கிடையாது. அப்புறம் கிருஷ்ணகிரி முகுந்தன் கார் கிடையாதான், பூந்தமல்லி பிரகாசம் கார் கிடையாதான், ராணிப்பேட்டை தாயிரா கார் கிடையாதான், RK நகர் மரிய வில்சன் கார் கிடையாதான். அடங்கொப்பன் தாமரப்பள்ளியில் தலைமுறை யார்? எந்த மரிய வில்சன்? ஷேக்ஸ்பியர் மருமை, JPR மருமை, ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் யூனிக் ஸ்டைலில் பேசுவார் இல்லையா, பான் கிறிஸ்டின் மரிய வில்சன். மரிய வில்சனு கார் இல்லைன்னு சொன்னால் காதில் ஊசியை குத்தலாம், கடப்பாறையை குத்தக்கூடாது, சோத்தில் பூசணிக்காயை மறக்கலாம், பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்கக்கூடாது, பொய் சொல்லலாம், ஆனால் அண்டாண்டாவாக சொல்லக்கூடாது.
மரிய வில்சன் கார் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் அஃபிடவிட்டில் போட்டிருக்காரு. அப்போ மரிய வில்சன் போகிற கார் யாருக்காரு? களவாண்டு வர காரா? திருட்டுக்காரா? யாருக்கார் அது? மரிய வில்சன் ஜேபிஆர் கல்லூரியினுடைய தாளாளர், ஜேபிஆர் மருமே. அப்படி எப்படி கார் இல்லாமல் இருக்கும்? ஆனால் கார் இல்லைன்னு சொல்லி அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காரு. இப்படி தான் எல்லாரும் கொடுத்துருக்கீங்களா? திருவொற்றியூர் செந்தில்குமார் கார் கிடையாது. 1000 விளக்கு ஜேசிடி பிரபாகர் யார்? அவை குறிப்பிடுது நிற்கிறேன். ஜேசி பிரபாகர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கார் கிடையாது. ரியல் எஸ்டேட் அதிபர், சைலண்ட் மோடில் ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஜேசிடி பிரபாகரன், தமிழ்நாட்டுடைய பேரவைத் தலைவர். வெல்ஃபேர் காரில் வந்துட்டு போகிறாரு. அந்த வெல்ஃபேர் கார் யாரோடது? எத்தனை கார் வச்சுக்கார் ஜேசி பிரபாகரன்? எடுத்த ஆதாரத்தோடு போட்டுட்டுமா? அவர்கிட்ட கார் கிடையாது. விருதுநகர் செல்வம் கார் கிடையாது. விருகம்பாக்கம் சபரிநாதன் யார்? கார் ஓட்டுற ஒரு மகன்ட்டே கார் கிடையாது. ஆனால் விருதுநகர் சபரிநாதனுடைய அப்பா வந்து ராஜேந்திரன், மிஸ்டர் ராஜேந்திரன், அவர் வந்து ஒரு தொழில் முனைவோர், ரியல் எஸ்டேட் அதிபர், பல்வேறு நிறுவனங்கள் வச்சிருக்காரு. விஜயனுடைய பினாமி. அந்த பினாமி மகனுக்கு கார் கிடையாது. நம்பணும். அப்போ ஃபார்ச்சுனர் காரில் விருகம்பாக்கம் முழுக்க ஓட்டு கட்டு வந்தீங்களா? அது யார் காரு? விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தது காரா? சரி. அவினாசி கமலி, அவங்களுக்கு கார் கிடையாது. அப்புறம் திருப்பூர் வடக்கு சத்தியபாமா கார் கிடையாது. ஐயா சொன்னால் ஐயாட்ட சொன்னால் வாங்கி தர போகிறாரு. செங்கோடைய ஐயாவோட சொன்னால் அழகாக வாங்கி தர போகிறாரு. இதுக்கு காரு, ஆனால் கார் இல்லைன்னு சொல்கிறாங்க. பல்லடம் ராம்குமார், அவர்கிட்ட கார் கிடையாது. கிருஷ்ணராயபுரம் சத்யா, அவங்கள்ட்ட கார் கிடையாது. ஸ்ரீரங்கம் ரமேஷ் கார் கிடையாது. அந்த பையன்ட்ட உண்மையிலே கார் கிடையாது. துறையூர் ரவிசங்கர், அவர்கிட்ட கார் கிடையாது. பெரம்பலூர் சிவக்குமார் கார் கிடையாதான். கடலூர் ராஜ்குமார், அவர்கிட்டையும் கார் கிடையாதான். கும்பகோணம் வினோத், பெரிய தொழில் அதிபர், கும்பகோணத்தில் நிறைய நிறுவனம் வச்சுருக்காரு, ஆனால் கார் கிடையாது. தஞ்சாவூர் விஜய சரவணன், எனக்கு தெரிஞ்சு இவர் கார் இருக்குது, ஆனால் அஃபீஷியலாக இல்லை. கந்தரக்கோட்டை சுப்பிரமணியன் கார் கிடையாது. திருப்பத்தூர் சீனிவாச சேதுபதி கார் கிடையாது. சிவகங்கை குழந்தைராணி கார் கிடையாது. அப்புறம் கடைசியாக மதுரை மதார் பத்திரினா இந்த கேரக்டர் இங்கே இப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கார். முஸ்தபா, இவர்கிட்ட கார் கிடையாது. ஆனால் இந்த முஸ்தபா என் காரை உடச்சு விட்டாங்க நாம் தமிழ்ச்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு போய் பேட்டி கொடுத்தாப்புல ஒரு டிபேட்டுக்கு வரும்போது. அப்போ உடச்சது யாரு காரை? அடித்தது யாரு காரை? இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் இல்லை என்றால் இவர்கள் எப்படி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க? கவர்மெண்ட் பஸ்ஸில், டவுன் பஸ் ஏறி வந்தீங்களா? மாட்டு வண்டியில் வந்தீங்களா? நடந்து வந்து ஓட்டு கேட்டீங்களா? இல்லை வில்லு வண்டியில் வந்தீங்களா? இல்லை ட்ரெயின் ஏறி வந்தீங்களா? எப்படி வந்து ஓட்டு கேட்டீங்க? ஏன்னா 40 நாள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது மட்டும் உங்ககிட்ட கார் இருந்துச்சு. ஆனால் மக்கள் பணி நீங்கள் அறுத்து தள்ளுறது எங்களுக்கு தெரியாது இல்லை. மக்கள் பணி அப்படியே மக்கள் பணியை ஒவ்வொரு ஊருக்கும் போய் குறைகளை கேட்டு அப்படியே மின் விளக்குகளை போட்டு சாலைகளை போட்டு நூலகத்தை கட்டி லைப்ரரியை கட்டி அப்படியே மக்களுக்கு நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க 100 நாட்களாக. நீங்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்கு இவங்க காரு தமிழக அரசினுடைய நான் கட்டுகிற வரி பணத்தில் உங்களுக்கு எதற்கு காரு? நான் வரி கட்டுறேன், அதனால் நான் கேள்வி கேட்குறேன். நான் இன்கம் டேக்ஸ் ஹோல்டர், 15 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். என் வரிப்பணத்தில், உங்கள் வரிப்பணத்தில், இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர் வரிப்பணத்தில் தமிழ்நாட்டின் கடன் 10,65,000 கோடி. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மகனின் தலையிலும் தமிழ்நாட்டு இளைஞரின் தலையிலும் 1,28,000 ரூபாய் கடன் இருப்பதாக ஷேக்ஸ்பியர் ஜேபிஆர் மர்ம மரிய வில்சன் பான் கிறிஸ்டின் சட்டசபையில் சொல்கிறார். ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்கும்போது 10,60,000 கோடி கடன் இருக்கும்போது எதற்கு எம்எல்ஏவுக்கு காரு? காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏக்கு கார் வாங்கணுமா? விசிகால நிறைய காசு இருக்கு, வாங்கி கொடுக்க சொல்லுங்க. உங்கள் எம்எல்ஏ கமலிக்கு கார் வாங்கணுமா? உங்கள் முடக்குறிச்சி சண்முகத்துக்கு கார் வேணுமா? ஒரு காரு 2 பென்ஸும் வச்சுருக்காரு. அந்த கார்லாம் வச்சுருக்கும் போது வேணும்னா தாவேக்காவோட ஃபண்டில் வாங்கி கொடுங்க. என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என் கேரியரோட உச்சத்தையே உதறிட்டு வந்திருக்கிறேன். வேலையும் இல்லாதவனுக்கு வேலையும் போட்டு கொடுத்து, சம்பளத்தையும் போட்டு கொடுத்து, அவனுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல. அதுபோல் காரையும் வாங்கி கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லாதவங்கள தேர்தல் நிப்பாட்டினீங்க, அவங்கள ஜெயிக்க வச்சுட்டீங்க, எளிய பிரிண்டு கொண்டு சொல்கிறீங்க. அப்படி எளிய பிரிண்டு கொண்டு ஒரு கட்சி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கார் வாங்கி தராதா? 25 லட்சம் 30 லட்சம் பெரிய காசாங்க. ஆதவர்ச்சி நாட்டை மட்டும் 10 கார் இருக்குது. ஆனால் ஆதவர்ச்சி நாத் தன்னுடைய தேர்தல் அஃபிடவிட்டில் அந்த கார்லாம் காட்டியிருக்காரான்னா காட்டலை. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வென்று போகும்போது அந்த போனார்ல ரேஞ்ச் ரோவர் கார், அது ஆதவர்ச்சினா காரு. ஆதவர்ச்சினா ரேஞ்ச் ரோவர் வரிசையிலே 10 கார் இருக்குது. வேறு நிறுவனங்கள் பேரில், மனைவி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் பேரில், நண்பர்கள் பேரில் அவர் வாங்கி வச்சுக்கார். கார் பிரியர், அவர் கார் லவ்வர். விஜய் போலவே அவர் ஒரு கார் லவ்வர்.
ஆனால் இங்கே காட்டிருக்கிறது எத்தனை காரு? அப்போ அதை வச்சுன்னா இந்த மரிய வில்சன், தமிழக முதலமைச்சர் விஜய் எல்லாரும் சேர்ந்து உங்கள் கட்சிக்காரங்களுக்கு கார் வாங்கி கொடுங்க. ஒரு 100 எம்எல்ஏ வாங்க. 100 எம்எல்ஏ 30 பேர் தான் கார்லன்றாங்க. சரியா? 30 எம்எல்ஏ காட்டு மன்னார்குள்ள சேர்த்து ஒரு 40, ஏன் 50 வச்சுக்குவோம். 50 எம்எல்ஏக்கு 20 லட்சம் ரூபா எவ்வளோ வரப்போகுது? அதிகபட்சம் 10 கோடி. 10 கோடிங்கிறது 250 கோடி சம்பளம் வாங்குற ஜனநாயகனுக்கு 10 கோடிங்கிறது அதான் நீங்கள் 8வது விடலாம்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்கள் தானாம்ல. அதாவது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு பாடினதே அந்த 3 எழுத்து விஜய்ங்கிற 3 எழுத்தானாம்ல. அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்கள் தானாம்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரே நீங்கள் தானாம்ல. கொடுங்களேன், உங்கள் சம்பளத்தில் எடுத்து கொடுங்களேன், உங்கள் வருமானத்தில் கொடுங்களேன், உங்கள் சொத்தில் கொடுங்களேன். எதற்காக சார்? என்ன டேஸுக்கு சார் எங்கள் வரிப்பணத்தில் கொடுக்குறீங்க? ஏற்கனவே எம்எல்ஏக்கு 1,05,000 சம்பளம். அந்த சம்பளம் சரி, அது கூட பரவாயில்ல. 1,05,000 ஒரு கைவிட்டுக்கிட்டு வாங்காமல் அவங்க வாழ்க்கை தரத்தை அவங்க பார்த்துக்கணும். இன்றைக்கி ஒரு ஆசிரியர் சம்பளமே 1 லட்சம் இருக்குது. சரி, எம்எல்ஏக்கு 1 லட்சம் சம்பளம், 1,05,000. தொகுதிக்கு போனால் 25,000 படி, சட்டசபைக்கு வந்தால் படி, அப்புறம் தொகுப்பு படி 25,000. ஏற்கனவே கார் மெயின்டெனன்ஸுக்கு வாகன செலவுக்கு 25,000. அலைபேசி தொலைபேசிக்கு 7,500. இன்றைக்கி எந்த ஃபைபர் நெட் எடுத்தால் கூட 1,500 மேலே ஒய்ஃபை கிடையாது. ஒய்ஃபை வீட்டில் போட்டாச்சு. எவ்வளோ பெரிய அலைபேசியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் மேக்ஸிமம் 1,200, 1,500, 2 சேர்த்தா 3,000. சரி, எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஒரு எம்எல்ஏக்கு தேவை கிடையாது, 2 தான் செலவு. ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு இதுக்கு கட்ட போகிறீங்க, 3,000 தான் தேவை. அதுலேயே 7,500. அதுவே தண்ட கர்மாந்தரம். அது இல்லாமல் சும்மா மாதாந்திர படி அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10,000. அஞ்சல் படி போஸ்ட் எவனும் அனுப்புறது இல்லை, எல்லாம் கொரியர் தான். அஞ்சல் படி 2,500. எம்எல்ஏவே அனுப்புவாரா அவர் காசில் 2,500. இதில் இதுக்கு மட்டுமே 40,000 கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ட்ரெயினில் ஃப்ரீ, பேருந்தில் இலவசம், விமான பயணங்கள் ஒரு சில பயணங்கள் மேற்கொண்டுக்கலாம். அப்புறம் அரசு பேருந்துகள் இருக்குல்ல, லக்ஸுரி பேருந்து, அந்த பேருந்துகளில் பயணம் பண்ணிக்கலாம். இது எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படுது. அப்புறம் எதற்காக காரு? 25,000 ஏற்கனவே தமிழகத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாகன செலவுக்கு ஒதுக்கப்படுகிறது. டோல்கேட்லையும் இலவசம். ஏற்கனவே முதல்ல சட்டமன்றத்துக்கு வந்தோடனே சொல்லிட்டாங்க டோல்கேட்டில் இலவசம். 2 காரு கேட்டாங்க, 2 காரம் கிடையாது, 1 கார் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி உறுப்பினர்களுக்கு 1 காரில் டோல்கேட்டுக்கு ஃபாஸ்டாக் இலவசம்னு சொல்லி ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவைத் தலைவர் அறிவிச்சிட்டார். இப்போ இவ்வளவு இலவசத்தை கொடுத்த பிறகு எதற்காக காரு? மினிமம் ஒரு இன்னோவாவது கொடுத்தாகணும். காருன்னு கொடுத்தா ஏற்கனவே அமைச்சர்மார்களுக்கு இன்னோவா கொடுத்துருக்காங்க. 34க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னோவா கார் இருக்குது. இப்போ இந்த இன்னோவா காரை ஏற்கனவே அமைச்சர் கொடுத்துட்டீங்களே, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கார் கொடுக்குறீங்களே, அது அந்த அமைச்சர்களுக்கும் போகுமா? இல்லை ஏற்கனவே இன்னோவா வாங்கிட்டு கொடுப்பீங்களா? எப்படி ஒரு அரசு அமைச்சரானதுக்கு ஒரு காரும் எம்எல்ஏவானதுக்கு ஒரு காரும் கொடுக்கும்? 234 பேர் கொடுக்க தான் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. ஏற்கனவே அமைச்சருக்கு கொடுத்தாச்சு, அப்புறம் திருப்பியும் கொடுப்பீங்களா? இது என்ன மாதிரியான தீர்மானம்? இது என்ன மாதிரியான அறிவிப்பு? எதிர்க்கட்சியில் பல பேர் கேட்கல, ஏற்கனவே பல பேர் 10 கார் 15 கார் வச்சுருக்காங்க, அதனால் அதையே அவங்களால ஓட்ட முடியல. அப்போ ஒரு ரூல்ஸ் போடுங்க. கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு ஆய்வு செய்து உண்மையிலே அவங்களுக்கு கார் இல்லைன்னா தாராளமாக கார் கொடுங்க. காட்டுமன்னார் கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள்ட்ட அவர் ஒரு எட்டியோஸ் வச்சுக்கிறதா சொல்கிறாரு. எட்டியோஸ் வைத்துக்கொண்டு நீண்ட தூரம் பயணம் பண்ண முடியாதான், சென்னைக்கு அவரால் வந்து போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு வயசான காலம், பரவாயில்ல, அவருக்கு நீ ஒரு கார் தாராளமாக வாங்கி கொடுங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நியாயப்படி கட்சியாக தான் வாங்கி கொடுக்கணும், கட்சி ரீதியாக தான் வாங்கி கொடுக்கணும். மக்கள் பணத்தை வீணடிக்கக்கூடாது, மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கக்கூடாது. அதையும் மீறி அரசு ஒரு முடிவு எடுத்துருச்சு, கொடுக்கணும்னு ஆசைப்படுது. அரசுக்கிட்ட எக்ஸஸாக மணி ஃப்ளோட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்லை, துப்பு இல்லை. மரியாதைக்குரிய சுய உதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்லை, துப்பு இல்லை. விவசாயிகளுக்கு நிவாரணத்தோட கொடுக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கில்ல, துப்புல்ல. தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை தூர்வார வக்கில்ல, துப்புல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேஸுக்கு காரணு சாமானிய மனிதன் கேட்பானா? கேட்க மாட்டானா? மானரோசரம் தான் கேட்பான். நீங்கள் தேர்தலில் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மகளிருக்கான 2,500 ரூபா கொடுக்க வக்கில்ல. நீங்கள் அறிவித்த மகளிர் விடியல் வெற்றி பயணம் தமிழ்நாடு முழுக்க இலவசம், அதை அறிவிக்க வக்கில்ல, துப்புல்ல. புதிய பேருந்துகளை வாங்க வக்கில்ல, துப்புல்ல. புதிய சாலைகளை போட வக்கில்ல, துப்புல்ல. நீங்கள் அறிவித்தபடியே
வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபா வழங்க துப்புள்ள வக்கில்ல. நீங்கள் அறிவித்தபடியே மகளிர் சுய கடன்களுக்கு 25 லட்ச ரூபா கொடுக்க வக்கில்ல துப்புள்ள. புதிய ஆசிரியர் பணிகளை டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி நியமனம் செய்ய, உடற்கல்வி ஆசிரியருக்கு பணி நியமனம் செய்ய, செவிலி தாய்மார்களுக்கு பணி நியமனம் செய்ய அரசுகிட்ட சம்பளம் போட வக்கில்ல துப்புள்ள. இதில் எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு சார் காரு? அதுவும் ஒரு கார் குறைந்தபட்சம் 20 லட்ச ரூபான்னா 234 எம்எல்ஏ, இதுக்கு மட்டுமே 50 கோடி ரூபா ஆகுது கார் வாங்க. இந்த கார் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா, 234 பேருக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு. 12 மாதம் கணக்கு பண்ணோம்னா 28 கோடி ரூபா. 5 ஆண்டுகளுக்கு கணக்கு பண்ணால் 140 கோடி. இந்த 140 கோடி இங்கே ஒரு 50 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா 5 ஆண்டுகளுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கான காருக்கு மட்டும் செலவினமாகும். இதில் எளிமையான, தூய்மையான, நேர்மையான ஆட்சி. நாங்கள் இன்னும் அரசியல்வாதி கிடையாது, மக்களுக்கு சேவையாற்ற வந்தவர்கள். சொல்லது யாரு? தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக நீர்வளத்துறை அமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அலுவலகத்தை மாற்றுகிறாராம். ஏன்? மக்கள் நிறைய வராங்க, நிறைய 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்கிறாங்க, அதனால் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அதுன்னு சொல்லி அவர் மாற்றுறாரு. எங்கே? நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு நேராக கடற்கரைக்கு எதிர்ப்புறோம் 10வது மாடியில் குழு குழுவென்று காற்று வாங்குவதற்காக ஐயா மாற்றுறாங்க. சரி, மாற்றுறீங்க, சரி. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் கட்டடம் இருக்குது, 10வது மாடி வரைக்கும் கட்டடம் இருக்குது. இந்த கட்டடம் கட்டப்பட்ட பிறகு எதற்காக 5.5 கோடி ரூபாய்க்கு அந்த 10வது மாடியை மட்டும் இன்டீரியர் டெக்கரேஷன், இன்டீரியர் ஆல்ட்ரேஷன், இதற்கு 5.5 கோடி ரூபா மக்கள் வரிப்பணத்தில் என்ன டேஸுக்கு சார் செய்கிறீங்க என்று கமெண்டில் 4 பேர் கேட்குறானே, அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எளிமையான முதலமைச்சர், சிம்பிளான முதலமைச்சர், தூய்மையான நேர்மையான முதலமைச்சர். தொடமாட்டாரு, தொடவும் விடமாட்டாரு, தொட்டாலும் விடமாட்டாரு. இப்போ சார் 5.5 கோடியை தொடுறீங்க சார்? நீங்களே தொடுறீங்களா சார்? 5.5 கோடி எடுத்து இன்டீரியர் பண்ணி என்ன புரியல எனக்கு. இந்தியன் 2 படத்தில் எஸ்.ஏ. சூர்யா வீடு இருக்குமே, அது மாதிரி எதுவும் பண்ண போறீங்களா? டாய்லெட் எதுவும் தங்கத்தில் போட போறீங்களா? என்ன விசாரிச்சு பார்த்தா அந்த ரத்தன் மண்டியில் வெற்றிவேல் தான். கடலை பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை பொங்கும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். கடக ராசி நேர்களுக்கு நண்டை பார்த்துட்டு இருக்கணும். நண்டை பார்த்துட்டு இருக்கணும்னா நேராக போயிட்டு மீன் மார்க்கெட்டில் போய் உட்காந்து ஒரு போட்ட வேண்டியதானே. நேராக நண்டை நிறைய லைவாக பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை கடலுக்குள்ளே போடுங்களேன். நண்டு கடலுக்குள்ளே அடி ஆழத்தில் இந்த அமேசானுடைய இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, டேட்டா சென்டர், அது மாதிரி கடலுக்குள்ளே போடுங்க. மெரினா கடற்கரையில் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போய் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே ஒரு சென்டரை போட்டு அது உள்ளே உட்காந்துருங்க. சுற்றி உங்களை சுற்றி நண்டு வரும். நீங்கள் எதுக்கு நண்டை தேடி போகிறீங்க? நண்டே உங்களை தேடி வருமே. கடலுக்கு வெளியே பேனாசில கட்டு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். தாராளமாக விஜய் அவர்களுடைய அலுவலகத்தை, நீங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தை கடலுக்குள்ளே போடுங்க. உங்களுக்கு மனம் திறந்து தாராளமாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். 5.5 கோடியில் ஒரு அலுவலகத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் தேவைன்னு வந்துச்சு. என்ன அப்போ முதலமைச்சர் ரொம்ப சிம்பிள். என்ன? அவருக்கு பின்னாடி போட்ட துண்டை எடுத்துட்டாரு. ஏன்? அது வெள்ளை துண்டு என்பது அது அதிகார வர்க்கத்தின் குறியீடுன்னாங்க. துவைக்கப்பட்டிருந்ததை மறுநாள் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா சோப் இதே மாற்றிட்டாப்புல. அவருக்கு லக்ஸுரியாக உட்காந்துக்கிட்டு நல்லா காரை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு இப்படி சாஞ்சுக்கிட்டு ரோலிங் சேரில் போகணும். அப்படி வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி சுற்றி விளையாடுறதுக்கு சேர வாங்கி வச்சுக்கிட்டாப்புல. இப்போ புதுசாக ஆஃபீஸை போட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். அவ்வளவு லக்ஸுரி, அவ்வளவு சொகுசு, அவ்வளவு சொகுசுக்குன்னா உங்கள் காசில் பண்ணுங்க சார். எங்கள் காசில் என்ன டேஸுக்கு சார் பண்ணுறீங்கன்னு மக்கள் கேட்குறானே. நான் அமைதியாக இருந்த கூட மக்கள் கேட்குறானே, என்ன பண்ண போகிறீங்க? பண்ணலாம். தமிழக அரசு கடன் இல்லாத அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய திட்டங்களின் மூலமாக தமிழக அரசு வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசே நிறைய ஒப்பந்தங்களை தனியார் முதலாளிகளோடு கூட்டணிந்து நிறைய நிறுவனங்களை தொடங்கி தமிழக அரசு வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக சுற்றுலாத்துறை சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாடுடைய ஜவுளித்துறை சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாடு கதர் மற்றும் காதிகிராஃப்ட் சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏரி குளங்கள் சிறப்பாக இருக்கு. தமிழ்நாட்டில் ஆறுகள் பச்சை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் காடுகளுடைய பச்சையா மாறிடுச்சு. தமிழ்நாடு ஒரு மின்மிகை மாநிலமாக மாறிடுச்சு. பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கு. ஜிடிபி வளர்ந்துட்டு இருக்கு. தனி மனிதனுடைய வருமானம் வளர்ந்துட்டு இருக்குன்னா நீங்கள் 5.5 கோடி என்ன 50 கோடியில் கூட பில்டிங்கை கட்டுங்க. தேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்களுக்கு எதுக்கு தான் சொகுசு? அதாவது ஒய்யார கொண்டையான், தாளம் பூவான், உள்ளே பார்த்தா ஈரும் பேணுமா, கும்பி கருகுது, குடல் காயுது, குழுகுழி ஊட்டி கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு கஞ்சிக்கு லாட்ரி, கைக்கு மட்டும் பேட்டரியோ. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.